அன்னைக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் வீடியோவில் உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கு என்ன திங்ஸ் தேவைன்றதை. இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் ஆரி ஒர்க்கை எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம், எப்படி இந்த ஊசியை பாவிச்சு எப்படி என்ன மெத்தடில் இதில் தையல் போடலாம், செயின் போடலாம், மற்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி எண்ட் பண்ணலான்றது. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் செஞ்சுக்கிடலாம். இதில் 6 நூல் இருக்குது. அந்த களி நூல் நான் காட்டினேன் உங்களுக்கு போன வீடியோக்குள்ளே. அந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள் என்ன தேவையான சாமான்னு சொல்லி. இதில் வந்து பாருங்கள், அந்த ஒரு நூல் நீங்கள் இழுத்து எடுக்கிறீங்க. இழுத்து எடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நாங்கள் நட் போடணும். இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா ட்ரம் மாதிரி, அதாவது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கணும். இதில் இந்த மாதிரி நட் போட்டுக்கிறணும். இப்படி நட் போட்டுருக்கணும். இதை இப்படி 2ஆக விரித்து பிடிச்சிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த நூலை கீழ் பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஃப்ரேமோட கீழே இந்த ஊசியை மேலேருந்து குத்துற நேரம் அந்த நூல் மாட்டி வரும். பின்னுக்கு ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு தான் நீங்கள் அதுதான் ஸ்டார்டிங் உங்களுக்கு போகிறீங்க. இந்த செயின் போடுறது ஹுக் வந்து இருக்கணும் உங்களுக்கு அந்த போகிற பக்கத்துக்கு ஹுக். அதில் கீழே வந்து நூலை நாங்கள் மாட்டிட்டு தான் மேலே எடுக்கிறோம். எடுக்கிற நேரம் மேலே எடுத்து இந்த பக்கம் திருப்புறோம். அந்த திருப்புறது நல்லா விளங்குறதுக்கு திருப்புறது. இப்போ நீங்கள் குத்திட்டு மேலே எடுத்துட்டு அந்த செயின் பக்கத்துக்கு திருப்பி எடுக்கிறீங்க. அந்த மாதிரி இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து போகிறோம். இந்த செயினோட சம்மந்தமாக தான் எனக்கு எல்லா ஸ்டிச்சுமே வரும். ஊசி வந்து செங்குத்தாக நீங்கள் பிடிச்சிருக்கணும். உங்களோட 4 விரல் ஊசிയുടെ பக்கத்துக்கும் ஒரு விரல் ஆப்போசிட் சைடுக்கும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு இதை சுற்றுறதுக்கு இலவாக இருக்கும். இந்த ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிறீங்க. நாங்கள் கீழேயும் நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு. இன்றைக்கி அந்த நட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எண்டிங் நட்டை எப்படி பண்ணுறதுன்றதை. எண்டிங் நட்டுக்கு நீங்கள் செயின் போடுவீங்க. போட்டுட்டு அந்த செயினை கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு உள்ளுக்கு இருக்கிற செயினை திரும்ப இதில் மாட்டி அந்த கீழே இருக்க நூலை பிடிச்சி இழுத்தா இதில் ஒரு நட் விழுந்துடும். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த நட் போகாது. திரும்ப இந்த எனக்கு எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்ததை திரும்ப இன்னொரு செயின் எடுத்து இதை உங்களுக்கு மாட்டிட்டு கீழே இழுத்துக்கிறாங்க. அதுதான் உங்களோட முடிவு. நீங்கள் இழுத்தீங்கன்னா இது போகாது. சரி, நாங்கள் பார்ப்போம் கீழே எப்படி வருதுன்னு நான் கீழே வீடியோவை காட்டுறேன். இப்போ இது கீழ் பகுதியில் நான் காட்டுறேன் எப்படி நீங்கள் இதுக்கு சுத்தம் இருக்குன்றது. நீங்கள் இப்போ இப்படி மாட்டிட்டு அந்த ஊசி கீழே வருது. அந்த ஊசியில் பக்கத்துக்கு, அதாவது ஊசி வந்து இருக்கணும் உங்களுக்கு எங்கிட்டு போகுதோ செயின் அந்த பக்கத்துக்கு தான் அந்த ஹுக் இருக்கணும். அப்போ அதில் தான் இப்போ வலது பக்கம் இருந்து இடது பக்கம் அல்லது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் எந்த பக்கம் வேணுனாலும் சுற்றலாம். மாட்டிட்டு மேலே முடிக்கிற நேரமும் இதே மாதிரி செயின் போட்டு தான் நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம் வேறு டிசைன் பற்றி. இப்போ நாங்கள் வந்து பார்த்தது வந்து இந்த செயின் ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் பார்த்தீங்க, செயின் போடுறதையும் பார்த்தீங்க. செயின் வந்து நீங்கள் எந்த பக்கம் கொண்டு போகிறீங்களோ அந்த பக்கம் இந்த ஹுக் இருக்கணும். நீங்கள் கீழே எடுக்கிற நேரம் நூலை மாட்டிட்டு மேலே எடுத்ததுக்கு பிறகு உங்களோட, அதாவது இந்த செயின் எந்த பக்கம் போட்டிருக்கீங்களோ அந்த பக்கத்துக்கு இதை திருப்புறீங்க. அதாவது நீங்கள் போன பக்கத்துக்கு எதிர்பக்கமாக திருப்பி செயின் எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த செயின் போட போவீங்க. அந்த நேரம் திரும்ப அந்த மாதிரியே நூலை அந்த ஹுக்கில் மாட்டிட்டு மேலே எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஆர்டரில் தான் போவீங்க. நாங்கள் முடிக்கிறதையும் பற்றி பார்த்தோம். இனி அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே நாங்கள் பார்ப்போம் எப்படி இதுக்கு நாங்கள் பார்டர் போடுறது, எப்படி கல்லை சுற்றி தைக்கிறது, அந்த மாதிரி ஃபில்லிங் செய்கிறது எப்படி, அந்த மாதிரி இதுகளெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். எங்களோட இணைஞ்சிருங்க. ஃபாலோ பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஏன்னா ஏற்கனவே என்ன திங்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி நீட் இருக்குன்றதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்குறேன் முதலாவது வீடியோவில். அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.